கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சி, அதாவது தேவனுடைய ஜீவனில் வாழ்கிறதை பற்றிய வேத ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஜீவனில் வாழ்ந்து தேவ சாயலை உலகத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிப்பீர்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த தேவ ஜீவன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம். மறுபிறப்பிலே நாம் பெற்ற பெரிய அற்புதம் என்னவென்று கேட்டால் இதுதான், தேவனுடைய ஜீவனை பெற்றதுதான். நம்மை தேவனாக வாழ வைக்கும் தேவனுடைய திறமை, தேவனுடைய சுபாவம், அல்லது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவனை தேவனாக்குகிற தேவ வித்து, DNA, அது நமக்கு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவன் நம்மில் பரிபூரணப்பட வந்தேன் என்று இயேசுவானவர் சொல்லுவதை நாம் யோவான் 10:10 நம்ம பார்க்கிறோம். குமாரனை உடையவன் தேவனுடைய ஜீவனை உடையவன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினான் அப்படின்னா என்ன? நீங்க எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையானவர்கள். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாய் இருப்பீர்கள். அப்போ இந்த ஜீவனை பெற்றவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்வதற்காக ஜீவனை கொடுக்கவில்லை. எதற்கு? பரிபூரண வெற்றி, ஒரு அற்புதமான வாழ்க்கை, தேவரகமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இது கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால இந்த கிருபையின் ஜீவனை நம்ம என்ன பண்றோம்? தவறாக நினைக்கிறோம். பேதுரு சொல்லுகிறாரு, அங்க புருஷன் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் நம்மோடு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்று மனைவியை பற்றி சாப்பிடும். பாருங்க, நாம் எல்லாருமே, ஆணானாலும் பெண்ணானாலும் எல்லாருமே நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். இது கிருபை. ரோமர் 6:23 என்ன சொல்றது? பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு வருகிற கிருபை வரம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அல்லது ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவன் என்பது நமக்கு இலவசம். அது கிருபையினால் கொடுக்கப்பட்டது. கிருபை என்று சொல்லும் பொழுது தேவன் அதற்கு பெரிய கிரயத்தை செலுத்தினார். ஒரே பேரான குமாரனையே கிரயமாக கொடுத்தார் சிலுவையிலே. அவருடைய இரத்தத்தினாலே அவர் இந்த மாபெரும் இலவசமாகிய கிருபையின் வரமாகிய நித்திய ஜீவனை நமக்கு தந்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இது. வாயினால இதை நம்ம விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய இலவசத்தை ஜீவன், தேவ ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்குங்க? பரலோகம் செல்வதற்கா? ஆம், அந்த ஜீவன் பெற்றவர்கள் பரலோகம் செல்கிறார்கள், தேவனோடு என்றென்றுமாய் இருப்பார்கள். அதுல சந்தேகமே இல்லை. இந்த ஜீவனை இழக்கவே முடியாது. ஏனென்றால் இது நித்திய ஜீவன். ஆனா இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது நோக்கமே என்ன? இந்த உலகத்திலே ஆதாமுக்கு கொடுத்த அந்த பிரதான நோக்கம், கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவனை தேவ சாயலில் உண்டாக்கி பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த ஆளுகையின் சாயலை பூமியின் ராஜாக்களாக, அதிகாரிகளாக, தேவனுடைய பிரதிநிதியாக ஆளுகை செய்ய அந்த சாயலை கொடுத்தார். அதேதான் இப்பொழுது நம்மை திரும்ப பெற்றுக் கொடுத்தது. நோக்கமே பரலோக ராஜ்யம் இதுதான் என்று உலகத்திற்கு காண்பிக்க. பரலோகம் சென்ற பின் நாம் வாழ்கிற வாழ்க்கையை இப்பொழுதே வாழ்ந்து காண்பிக்கத்தான் இப்பொழுது இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகையிலே ஒரு நிமிடத்திலே நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறது. அழியாத மகிமையான சரீரத்தை பெறுகிறோம். ஆனால் நம்முடைய ஆவியிலே இப்பொழுது ஜீவனை பெற்றபடியினாலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த ஜீவனை பெற்றவர்கள்
ஆவியின் சாயலை மாம்சத்திலே காண்கிற உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டும். காணாத ஆவி மண்டலத்திலே தேவ ஜீவனை பெற்றவர்கள் தேவனைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் தேவ குமாரர்கள், குமாரத்திகள். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர், நாம் இளைய சகோதர சகோதரிகள். அப்படித்தானே? ரோமர் 8:29 சொல்றாரு. அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு நம்மை முன்னறிந்து முன்குறித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கி நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய இளைய சகோதரர்களாக இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த பொழுது சுவிசேஷத்துல பார்க்கிறோமே, அதே வாழ்க்கை வாழ்ந்தாதான் அவருடைய இளைய சகோதரர் சகோதரி என்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற வேண்டும். அழகான ஒரு பாட்டு உண்டு, அன்பில் என்னை பரிசுத்தனாக்க. அந்த பாட்டை நீங்க பாடும் பொழுதெல்லாம் யோசித்து பார்க்கலாம். அவர் அனாதி நோக்கம், பிதாவினுடைய அனாதி நோக்கம் அன்றோ என்று அங்க நம்ம பாடுறோம். என்ன அனாதி நோக்கம்? அவர் முதல்வராயிருக்க, நாம் இளையவராயிருக்க, அந்த சாயலை நாம் வெளிப்படுத்த அவர் என்ன பண்ணாராம்? அந்த உயிர்த்தெழுந்த சாயலையே நமக்கு கொடுத்து விட்டார். சரீரத்தில் அல்ல, சரீர மீட்பு அப்பொழுது, இப்போ ஆவியிலே கொடுத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் வேத வசனமும் ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மில் வந்ததே இந்த சாயலை வெளிப்படுத்த, இந்த ஜீவனை வெளிப்படுத்த. பூமியின் கடைசி பரியந்தம் இவன் இளைய சகோதரன், இளைய சகோதரி என்று உலகத்திற்கு காண்பிக்க தேவ சாயலை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1 அதிகாரத்தில் அங்க யோவான் அப்போஸ்தலர் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்று இந்த உலகத்தில் உள்ள ஒருவனும் ஒரு காலம் காணப்போவதில்லை. அவங்க எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. எல்லாருக்கும் இருதயத்துல ஒரு ஆசை இருக்கு. நாஸ்திகனுக்கு கூட அந்த ஆசை இருக்கு. ஆனா அவங்க காண போனா காண்பிக்க வேண்டியது உங்களது எனது கடமையாய் இருக்கிறது. நம்மை எதிர்பார்க்கிறார். அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய வழி. அவரை அல்லாமல் ஒருவர் முடியாது. அவரை பிரதிபலிக்கவே நம்மை தெரிந்து கொண்டார். அவரை காண்பிக்கவே நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக சிலுவைக்கு சென்று இந்த ஜீவனை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இதை குறித்து நாம் கவலையற்று இருக்க கூடாது. இதை ஆழமாய் கருத்தாய் ஆராய்ந்து தேவன் சொல்லுகிறதை விசுவாசித்து, ஒன்னே ஒண்ணுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில, வசனத்தை விசுவாசிப்பது மாத்திரம்தான். ஏன்? எல்லாவற்றையுமே அவர் செய்து விட்டார். இந்த சாயலை வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ இந்த சாயலை கொடுத்தவர் ஏற்கனவே செய்து விட்டார். அதுதான் கொலோசியர் 2 அதிகாரம் 6, 7 வசனங்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். மறுபடி பிறந்தது போலதான், தேவ சாயலை பெற்றது போலதான் இந்த சாயலை வெளிப்படுத்துவதும் எல்லாமே கிருபை. கிருபை என்றால் அவர் செய்தது, நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் சம்பாதிக்கவே முடியாது. அப்ப என்ன? மிகவும் ஃப்ரீ அப்படின்னா என்ன? இலவசம், ஈவு, கிருபை. அப்போ என்னுடைய வேலையெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசித்து செயல்படுவது ஒன்றுதான் நம்முடைய வேலை. அப்போ இந்த நம்முடைய ஊழியத்தை குறித்து நாம் கடைசி வாரத்திலே பார்த்து கொண்டிருந்தோம். நீங்க 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்துக்கு வாங்க. அதை குறித்து தான் நாம் சில நாட்களாக பார்த்து கொண்டு சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க என்ன சொல்றார் பாருங்க. நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 6 வசனத்துக்கு வாங்க. நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். புதிய, பழைய உடன்படிக்கை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. புதிய உடன்படிக்கை வந்துவிட்ட எப்பொழுது? கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பொழுது.
அவருடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கிருபை. எல்லாமே அவர் செய்தார். என்னுடைய வேலை விசுவாசிப்பது மாத்திரம்தான். அததான் அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்றாரு. நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் ஆண்டவர் அதான் சொன்னாரு. யோவான் 15:4-5 நம்ம அதை வாசிக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அததான் இங்க சொல்றாரு. எங்களை யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா எங்க தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. வேற விதம் சொன்னா கிருபையினால் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நிமித்தம் என்றால் கிருபை நிமித்தம், கிருபை நிமித்தம் என்றால் இயேசுவின் நிமித்தம், இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளின் நிமித்தம் எங்களை தகுதிப்படுத்தி விட்டார். நம்ம இந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்மை தகுதிப்படுத்தினவரே இயேசு. அவருடைய ரத்தத்தினாலே தேவன் நம்மை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல தான் இதை சொல்றாரு. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். கடந்த வாரத்துல நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அப்படித்தானே? பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? அதன் நோக்கம் என்ன? அந்த நோக்கம் இப்பொழுது நிறைவேறிற்று. எப்பொழுது? நாம் ரட்சிக்கப்பட்டு ஜீவனை பெற்ற பின்பு அந்த நோக்கம் நிறைவேறினது. ஆகவே அந்த நியாய பிரமாணத்திற்கு முடிவு வந்தது. இப்போ கிருபையின் பிரமாணம் நடைமுறைக்கு அமுலுக்கு வந்து விட்டது. இத மனதுல ஆழமா பதிய வேண்டும். மனம் மாற்றப்பட வேண்டும். பழைய பிரமாணம் முடிந்தது, புதிய பிரமாணம் நடைமுறைக்கு வந்து விட்டது. இது புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் இன்னும் பழைய பிரமாணத்தின்படி வாழுபவர்கள் அல்ல. எதன்படி வாழுபவர்கள்? ஆவியின் ஜீவனின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், புதிய பிரமாணம். இதில் கிறிஸ்துவின் பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், சுயாதீன பிரமாணம், விடுதலை தரும் பிரமாணம், அநேக வார்த்தைகளை நாம் சொல்லலாம். இது வேதம் சொல்லுகிற சத்தியமாய் இருக்கிறது. அதை நாம் பார்க்கும் பொழுதுதான் நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான் போன வாரம் உங்களுக்கு கலாத்திய நிருபத்திலிருந்து நிறைய காரியங்களை காண்பித்தேன். அப்பவுமே சொன்னேன், அடுத்த வாரம் ரோமர் 7 நாம் பார்ப்போம் என்று சொன்னேன். இங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நியாய பிரமாணம் என்ன செய்தா? நம்மை ஆளுகை செய்கிறது என்று முதல் வசனம். அப்படின்னா என்ன? இட் இஸ் நமக்கு ஒரு விடுதலை தரவில்லை, நம்மை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யும் என்று சொல்றாரு. ஏன்? சீர்திருத்தல் காலம் வரைக்கும் அவரை காக்கும்படி. நம்ம ஏற்கனவே கலாத்தியர் 3 அதை படிச்சோம், பாதுகாக்கப்பட்டிருந்தோம்னு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு? அந்த நியாய பிரமாணம் இருக்கும் வரைக்கும் அந்த நியாய பிரமாணத்தின் நிபந்தனைக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். நியாய பிரமாணத்தின் நிபந்தனை என்ன? பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். நியாய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நான் பழைய உடன்படிக்கை முழுவதுமாய் சொல்லுகிறேன். அங்க சீனாய் மலையில தேவன் எழுந்தருளி அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லுகிறபடி எல்லாம் நாங்க செய்வோம் என்றாங்க. அதாவது அந்த நியாய பிரமாணத்தை செய்வது எங்களை சார்ந்தது என்று தங்கள் வாயினாலே அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள மகா பெரிய வித்தியாசம் இது ஒண்ணு மாத்திரம் நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவ ஜீவனை வெளிப்படுத்த முடியும். நீங்க என்னோடு வாங்க, யாத்ராகமத்துக்கு வாங்க. ஆ 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் மோசே எல்லாருக்கும் சொல்லுகிறாரு. அதற்கு ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய்
ஒரே மனதா என்ன சொன்னாங்களா? கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். கர்த்தர் சொன்ன முடியுமா? ஆனா அன்னைக்கு அவங்க கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் மோசேக்கு சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அதுக்கு அடுத்த அதிகாரம் பாருங்க. இவங்க சொன்னார்கள், அவங்க வாயினாலே சொன்னார்கள். 19ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, அவர்களுக்கு அந்த சீனாய் வனாந்திரத்தில் அந்த சீனா மலையில பக்கத்துல போல தைரியம் இல்ல. அவ்வளவு தூரத்துக்கு அது பயங்கரமா இருந்தது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் அல்ல, ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். பேசினால் செத்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்க திருப்பியும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சில வசனங்களை மட்டும் காண்பித்து விட்டு பழைய உடனே நம்ம புதிய உடன்படிக்கைக்கு போவோம். 27ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மோசேயை பார்த்து, நீர் சமீபித்து போய் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாரு, நாங்கள் நீர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்வோம் என்றார்கள். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இந்த உடன்படிக்கையில தங்களை உட்படுத்தி கொள்ளுகிறார்கள். உடன்படிக்கையில 2 பேரும் வாக்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அது நீங்க 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அதை நான் முதல்ல அதை படிச்சுட்டு 26 போற 15:5க்கு வாங்கன்னா சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கப்படும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அது மாதிரி அவங்களுக்கு தாராளமாய் கொடு, நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அவர் எல்லாவற்றையும் சொல்றாரு. அப்போ எல்லாமே என்ன? சொன்னபடி செய்யும்படி என்று அங்க தெளிவாய் சொல்லுகிறார். இங்க 26ஆம் அதிகாரத்துல வாருங்க, 17ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர்கள் வழியில் நடந்து அவர் கட்டளையையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று நீ அவருக்கு வாக்கு கொடுத்தாய். உடன்படிக்கையில யார் வாக்கு கொடுத்தது? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நடந்த உடன்படிக்கை. நல்லா புரிந்துங்க. அவர் இவைகளை செய்வேன் என்று சொல்ல என்ன சொல்றார் பாருங்க. அவர் என் கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பீர்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். நீங்கள் பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று. அதேதான் 28ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. உபாகம் 28 எடுத்து படிச்சு பாருங்க, நேரம் இல்ல, நாங்க போல. இதுக்கெல்லாம் ஏன் சொல்ல வரேன்? அந்த உடன்படிக்கை மிருக ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மத்தியஸ்தர் மோசே, ஒரு மனிதன், அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நடந்த உடன்படிக்கை, அதுவும் இரத்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையே அவ்வளவு விசேஷமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஏப்திற்கு வரப்பண்ணின வியாதியை அந்த உடன்படிக்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆனா புதிய உடன்படிக்கை யாரோடு ஏற்படுத்தப்பட்டது? அததான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நான் இங்க சொல்ல வந்தேன். புதிய உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் அல்ல. இது ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை போல இது கிருபையின் உடன்படிக்கை. அங்க ஆபிரகாமோடு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதை நான் தெளிவா இன்னொரு நாள் எடுக்கிறப்ப நேரம் இல்லை, நாங்க போல. உடன்படிக்கை யாரோடு ஏற்படுத்தப்பட்டது? ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அங்கு இயேசுவானவரே அக்கினியாக அந்த பிளக்கப்பட்ட சரீரம், அந்த மிருகங்களின் சரீரத்தின் நடுவே ஆபிரகாம் நடந்து போல
அந்த உடன்படிக்கை பண்ணுவது திருத்துவத்தின் இரண்டாம் நகராகிய இயேசுவானவரே பண்ணுகிறார் என்று நாம் தேவனும் தேவனுமாக பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் அதேதான். இந்த புதிய உடன்படிக்கையிலே யார் பண்ணுகிறது? இயேசுவானவரே இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். இயேசுவானவரும் தேவனும் நமது சார்பில். இந்த உடன்படிக்கையின் விசேஷம் என்ன? நமது சார்பில் நம்முடைய சப்ஸ்டியூட், என்னுடைய பதிலாளாக, இந்த சப்ஸ்டியூஷன் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்தவத்தின் மாபெரும் சத்தியம், எனக்கு பதிலாளாக பாவமானார். அப்படித்தானே சொல்றோம். என் பதிலாளாக என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். என் பதிலாளாக என் உடன்படிக்கைக்கு பார்ட்னர் ஆனார். தேவனோடு 2 பேர் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் 2 பேர் பண்ணுகிற உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த 2 பேர் பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? இங்கு குமாரனாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் பண்ணுகிற உடன்படிக்கை. இந்த குமாரனாகிய தேவன் எனக்காக, என் சார்பில், என் பட்சத்தில், என் பதிலாளாக, he was my substitute. நல்லா யோசித்து பாருங்க. அவர் அங்கு உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவனோடு. ஆகவேதான் இந்த புதிய உடன்படிக்கையில அவருடையதெல்லாம் நம்முடையதாகிறது. அவர் நம்முடைய பதிலால், அப்படித்தானே? அவர் நம்முடைய பதிலாளாக அங்க உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த புதிய உடன்படிக்கை அவர் பண்ணுகிறதுனாலே மத்தியஸ்தனும் அவரே, அதற்கான பிணையாளி, கேரண்டியும் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் செய்தது என் கணக்கிலே வருகிறது. அதுதாங்க கிருபையின் பிரமாணம். தி சப்ஸ்டிடியூஷன் தான் கிருபை. எனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக. இப்போ நீங்க சொல்றபடி எல்லாம் செய்வோம் என்று ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியல. பழைய உடன்படிக்கையில எல்லோரும் தவறி பாவம் செய்து மகிமையை அற்று போனார்கள். தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாண கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாகிறதில்லை. எல்லோரும் ஆக்கினைக்குள்ளான தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல தெளிவாய் நம்ம பார்க்கிறோம். 11, 12, 19, 20 இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இதற்குத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த புதிய உடன்படிக்கையில எப்பொழுதுமே உடன்படிக்கையில 2 பேர் உடன்படிக்கை பண்ணாங்கன்னா 2 பேரும் சில நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள். நான் இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று இங்க தேவன் சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் நீ செய்வாயானால் இவைகளை செய்வேன் என்று சொன்னவர் இப்பொழுது இவைகளை செய்வேன் என்று மனிதர், நீங்களும் நானும் வாக்கு பண்ணல. யாரு வாக்கு பண்றான்? தேவகுமாரனே வாக்கு பண்ணி அவைகளை நிறைவேற்றுகிறார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. எதற்குங்க அவர் அவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படிந்தார்? நமது சார்பில் நம்மை பிரதிபலிக்க, நம்முடைய பதிலாளாக. ஆகவேதான் அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவையெல்லாம் என் கணக்கில் வரப்பட்டது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதினாலே நாம் எல்லோரும் நீதிமானாக்கப்பட்டோம். ஏன்? அவருடைய கீழ்ப்படிதல் நமது கணக்கில் வந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய நீதி, முந்தின வசனம் 18, அவருடைய நீதி நம்முடைய கணக்கில் வந்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவம் மீறுதல் அவர் கணக்கில் தள்ளப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. எங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை அதை நம்ம வாசிக்கிறோம். அதனால்தான் அங்க புதிய உடன்படிக்கை பற்றி சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொன்னாரு? எல்லாம் பழைய உடன்படிக்கையின் நிபந்தனை எல்லாம் மனிதனாய் இருந்ததே, அவை எல்லாம் நீக்கி வைய இப்பொழுது இந்த நிபந்தனை இயேசுவை சார்ந்ததாய் இருக்கிறது.
அதனாலதான் புதிய உடன்படிக்கையில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில ஒருவேளை இருந்தோமானால், நம்மை அதற்கு உட்படுத்திக் கொண்டோமானால் தான் பவுல் காட்ட சாட்டமா எழுதினாரு கலாத்திய நிருபத்தை. என்ன ஆகுமா? சாபத்துக்கு கீழே இருப்பைய ஒருவரும் ஒரு காலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றினது இல்ல. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் தவறினோம். அதுதான் பழைய உடன்படிக்கை சொல்வது. ரோமர் 3:11 அதை வாசிக்கிறோம். யாக்கோபு 2:10 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அங்க ஒன்றிலே அப்போ ஒருவரும் ஆசீர்வாதத்துக்குள் வாழ முடியாது. நீங்க ஒருவேளை கேட்கலாம், எப்படி நீங்க செவ்வாய்க்கிழமை சொல்லும் பொழுது யோசேப்புடைய ஆசீர்வாதம்? ஐயா, அவர்கள் எல்லோரும் இந்த கிருபைக்கு கீழ் வாழ்ந்தவர்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு கிருபை கொடுக்கப்பட்ட தாவீது எப்படி வாழ்ந்தான் நீங்க கேட்கலாம். தாவீது எப்படின்னா, அவன் கிருபையின் மனநிலை வெளிப்பாடு பெற்றவனாய் இருந்தான். உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் வெளிப்பாடு பெற்றவன். அதனாலதான் கிருபையை பற்றி அவன் அவ்வளவு தன் சங்கீதத்திலே சொல்லுவதை வேற எங்கேயும் நீங்க அவ்வளவு பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு சொல்லும், கிருபை பெரியது, என் ஜீவனை பார்க்கிலும் மேலானது. அவன் அவ்வளவு தூரத்துக்கு கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய கிருபையினாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளிலே பாதுகாப்பு அடையும்படி, அடைக்கலம் அடையும்படி வந்து அடைகிறார்கள் என்று சொல்லுகிறான். தங்க கிரியை அல்ல என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். கிருபையின் வெளிப்பாடை பெற்ற பழைய ஏற்பாடு பக்தன். ஆகவே கிருபையின் மனநிலையிலே வாழ்ந்தவன். சொல்ல வேண்டுமானால் புதிய உடன்படிக்கையின் மனநிலையில் வாழ்ந்தவன் தாவீது, பழைய ஏற்பாட்டில இருந்த. ஆகவேதான் அவன் பெற. அதனால நீங்க அது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அதனாலதான் நான் உடனே இங்க இதை கிளாரிஃபை பண்ணுகிறேன். இப்ப இங்க பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கை என்னை சார்ந்தது அல்ல. இந்த புதிய உடன்படிக்கை என்னை சார்ந்தது அல்ல. தேவகுமாரனாகிய இயேசுவின் கீழ்ப்படுதலை சார்ந்தது. அவருடைய செயலை சார்ந்தது, என் செயலை சார்ந்தது அல்ல. என் செயலை சார்ந்ததாய் இருக்குமானால், ஆண்டவர் நமக்கு நிறைய காரியம் சொல்றாருல, பயப்படாத, கவலைப்படாத, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. நிறைய வேதத்துல நமக்கு ஆலோசனை இருக்குது. ஒன்றை கூட நம்ம செய்ய முடியாது. ஏன்? எனக்கு அந்த தகுதி இல்லைன்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். எப்போ நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தில் வேண்டுதல் அருள் செய்வான்னு சொல்றாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில். எப்போ? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. எப்போ விசுவாசத்துல உறுதியாயிருக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், சோத்திரத்தோடு ஜபத்து ஒன்றையும் குறித்து எப்பொழுது கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? கவலைப்படுறதுனால நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவர் சொல்ல. இதெல்லாம் எப்ப முடியும்? இந்த கிருபையின் உடன்படிக்கை குறித்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டோமானால், என் இருதயம் ஸ்திரமாய் உறுதியாரிய இந்த கிருபை வெளிப்பாடு என்ன? இது என்னுடைய கிரியை சார்ந்ததல்ல. நான் செய்கிற தவறோ, நான் செய்கிற நன்மையோ அல்ல. இது இயேசுவின் கிரியை சார்ந்தது. அதுதான் கிருபை பிரமாணம். அதனாலதான் எபிரேயர் 13:9 என்ன சொல்றாரு? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. நம்முடைய வேலையெல்லாம் நம்முடைய இருதயத்தை கிருபையிலே ஸ்திரப்படுவது, பலப்படுவது. அப்படிதானே? அதுதான் நம்முடைய வேலை. மற்றபடி கிருபை இல்லாமல் நம்முடைய கிரியை சார்ந்து ஒரு நாளும் கவலை இல்லாம, பயம் இல்லாம, அப்படித்தானே, எப்பொழுதும் சோத்திரம் சொல்லிக்கொண்டு எந்த ஒரு பிரஷர் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பது கூடாத காரியம். ஏன்? நம்முடைய மனமே நம்மை குற்றவாளி. ஏன்? அது என் கிரியையா இருக்குமானால் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று
அந்த பிரமாணம் சொல்லிக் கொண்டே இருக்கும். இப்போ அது என்னை சார்ந்ததல்ல. இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிப்பது, இது விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்கு ஒரே காரணம், அது என் தகுதி அல்ல, அது இயேசுவின் தகுதி. அது நான் செய்கிற கிரியை அல்ல, இயேசு செய்து முடித்தது. இஸ் finished work. அதுதான் கிருபை. எனக்காக, என் பட்சத்தில், நானாக. அப்போ அவர் சிலுவைக்கு சொல்லும் பொழுது, என்னுடைய பதிலால் என்னும் பொழுது நானும் அவரோடு. அதனாலதான் வேதம் மரித்தேன் உயிரோடு எழுந்தேன் என்று நம்மை சொல்லுவதை பார்க்கிறோம். நன்றாக இதை புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் சாராம்சமே இந்த ஒரு அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்தை அறியாமல், வெளிப்பாடாக பெறாமல் நித்திய ஜீவனிலே வாழவே முடியாது. அதற்குத்தான் நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா இதை நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு சத்தியம் என்ன உடன்படிக்கை? கிருபையின் உடன்படிக்கை. அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டதும் கிருபை, அந்த ஜீவனில் வாழ்வதும் கிருபை. ஆதி முதல் அந்தம் வரை கிருபைதான். இந்த கிருபையின் உடன்படிக்கையிலே அது என் தகுதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தகுதியை சார்ந்தது. He is my qualifier. அவர் எதற்கெல்லாம் தகுதியோ அவைகளுக்கெல்லாம் நான் தகுதி. ஏன்? என் பட்சத்தில், என் சார்பாக, நானாக அவர் எல்லா காரியம். இப்போ பிதாவாகிய தேவன் அவர் செய்ததை என் கணக்கில் வைத்து விட்டார். அவருடைய கீழ்ப்படுதலை என் கீழ்ப்படுதலாக பார்க்கிறார். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:30 சொல்லிட்டு 30 சொல்லும் போது என்ன சொல்லுகிறாரு? அவரே நமக்கு நீதியானார், பரிசுத்தமானார், மீட்பானார். ஏன்? he was my substitute. எனக்காக கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிய தேவையில்லை. எல்லா நீதியும் நிறைவேற்ற அவருக்கு தேவையில்லை. எனக்காக எல்லா நீதியும் நிறைவேற்றினார். எனக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எதற்குங்க? எனக்காக என் பட்சத்தில், எனக்காக, என்னை பிரதிபலிப்பவனாக, எனது சார்பில். he was my substitute in the covenant. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். இப்பொழுது இந்த புதிய உடன்படிக்கை எனக்கு ஒரு கேரண்டி தருகிறது. என்ன கேரண்டி? குற்றம் இல்லை, பாவம் இல்லை, நீதிமான். இந்த நித்திய உடன்படிக்கையினாலே இந்த நீதியில் நான் கிருபையினால் வந்த நீதி. ரோமர் 3:24, 25 வசனங்களை வாசித்து பாருங்க. இலவசமாய் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்புறம் என்ன சொல்ல? அவருடைய இரத்தத்தினால் உண்டான மீட்பினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். கிருபைங்க, கிருபை, கிருபை, கிருபை. கிரியையே இல்லாமல் 3-4 தடவை அங்க சொல்லுவார். அப்படின்னு என்ன? நியாயப்பிரமாண கீழ்ப்படுதலே இல்லாமல் தேவன் நீதி வெளிப்பட்டது. 21ஆம் வசனத்துல சொல்றாரு. திரும்பவும் 28ஆம் வசனத்துல சொல்றாரு. திருப்பி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு. ரோமர்ல திரும்ப. அப்படின்னு என்ன? நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படுதலே இல்லாமல் என் சார்பில், எனக்காக, நானாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினாரே. அந்த கீழ்ப்படுதலினால் வந்த நீதி என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 இந்த புதிய உடன்படிக்கையை சொல்றாரு. பழையவேல் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொல்லிட்டு அப்படியே அந்த சாராம்சத்தை அங்க சொல்லுவதை பார்த்து 21 வரும் பொழுது, பாவம் அறியாத அவரை என்னை நீதிமானாக்க பாவமாக்கினார். பாவத்திற்கான தண்டனையும் எனக்காக அவர் மேலே சுமத்தி விட்டார். அதனாலதான் நான் சொன்னேன், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, தண்டனை இல்ல, நியாய தீர்ப்பு நமக்கு இல்ல. நியாய தீர்ப்பு நாளில நமக்கு ரிவார்டு தான். தண்டனை ஏன்? என்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு விட்டது. இனி ஒருபோதும் நினைக்க மாட்டேன்றாரு.
என் கணக்குல பாவம் இல்ல, என் மேல பாவம் இருக்கிறத தேவன் நினைப்பதில்ல. எப்படிங்க என்ன தண்டனை கொடுக்க முடியும் அவரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நியாயாதிபதி யாருங்க? என் பாவத்தை என் மேல் அன்பு வைத்து, என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் தண்டனைக்காக மரித்து, பாவத்தின் தண்டனையை முழுவதுமாய் செலுத்தி விட்டேன் என்று உலகத்திற்கு காண்பிக்க உயிரோடு எழுந்தவர். பிதாவின் வலது பார்சத்தில் இரவும் பகலும் எனக்கு பரிந்து பேசுபவர். அவர்தான் என்ன நியாயம் தீர்க்க போகிறார். நியாயம் தீர்ப்பவர் அவர்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலக மக்கள் போதிக்கிறாங்களே, ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்க்க போறாருன்னு. சம்பந்தம் இருக்கா வேத வசனத்தின்படி? பாவமே என் கணக்குல இல்ல, எடுத்து இயேசு மேல போட்டேன்றாரு. எப்படி நியாயம் தீர்ப்பாரு? பாவத்திற்கான தண்டனை இயேசுவின் மேல செலுத்தி விட்டேன்றாரு. திரும்ப என் மேல எப்படி செலுத்துவாரு? அந்த நியாயாதிபதியும் அந்த இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர். என் பட்சத்தில் எனக்காக. அதில் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த நியாய தீர்ப்பு கொடுத்த பயம்தான் கிறிஸ்தவனுக்கு பெரிய பயம். வார வாரம் சொல்லுவாங்க பயமுறுத்துறதுக்கு. ஐயா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எடுத்து வாசித்து பாருங்க 1 யோவான் 4:17-18. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் நமக்கு உண்டாயிருக்கும்படின்னு தான் சொல்றாரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம், அப்படின்னா என்னங்க? அவர் உயிர்த்தெழுந்த நீதியின் சாயலிலே நாம் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள்ல அந்த சாயலில தான் நம்ம நியாயம் தீர்க்கிறார். அவருடைய நீதியின்படி நம்மை நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய நீதி அல்ல. The very righteousness of Christ. கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாய் இருக்கிறோம். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? ஆழத்துல இந்த புதிய பிரமாணத்துல இது இப்பொழுது அமுலுக்கு வந்துவிட்டது, நடைமுறைக்கு வந்துவிட்டது. பழைய பிரமாணம் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு ஒரு விசுவாசம், பயமே இல்லாமல் சந்தேகம். காற்றினால் அலைபடுகிற அலைய போல விசுவாசம் இல்லை, அப்படிதானே? கடல் உள்ள அலை காற்றடிச்சா அப்படி வருது, இப்படி போகுது. நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அப்படிதான் இருக்கு. என்ன? பூம்னு ஒரு சூழ்நிலை வந்துருது, வியாதி, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ஏதோ ஒரு காரியம் நடந்து விடுகிறது. அப்படியே விசுவாசம் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது, அப்படித்தானே? அப்படியே அலையில தள்ளிட்டு போ. அலை என்னென்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய விசுவாசம் இங்கேயும் அங்கேயும் அலசல் படுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் 2 நினைவு உள்ளவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற முடியாது என்றாரு. அப்ப எப்படிங்க நம்ம சுதந்திரிக்க முடியும்? இந்த உறுதியான விசுவாசம், இந்த உறுதியான விசுவாசம், சந்தேகமே இல்லாமல். சூழ்நிலை பெருசா இருக்கலாம், நம்ம சுத்தி எவ்வளவு பெரிதாக இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கிற சவால்கள் மகா பெரிதா இருக்கலாம்னு ஐம்புலம் நமக்கு சொல்லும். ஆனா அவையெல்லாம் சமபூமியாகும், அப்படிதானே? மாபெரும் பர்வதமே நீ சமபூமியாவா? என் விசுவாசம் அங்கேயும் இங்கேயும் அலசல் படாது. நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திருடானா இருக்கும். 112 சங்கீதம் 8 வசனத்துல சொல்றாரு. 6ல இருந்தே பாருங்க. அவன் பயப்பட மாட்டான் துச்செய்தியை கேட்பதினால். ஏதோ தவறான காரியம் அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்க்கும் பொழுது அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், உறுதியாயிருக்கும் என்று சொல்ல. எப்பங்க இந்த திடனாயிருக்கும் இருதயம், உறுதியாயிருக்கும் இருதயம்? அசையாமல் காற்றுல அலைப்படுகிற காற்றை போல. யூதா சொல்லும் பொழுது மேகத்துல காற்றுனால அலைப்படுகிற மேகன்றான், அப்படிதானே? ஏன்? அங்க தண்ணீர் இல்ல. இங்கேயும் பிரச்சனை அதேதான். இவனுக்கு விசுவாசம் இங்கேயும் அங்கேயும் ஓடுதுன்னா காரணம் என்ன? தண்ணீர் இல்ல, தண்ணீர் ஆகிய வசனம் இல்ல. தண்ணீராகிய வசனம் இருதயத்துல பதிந்துட்டா இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாய் இருக்கும். வேற வழியா இல்லைங்க. அதனாலதான் இரவும் பகலும் அந்த சங்கீதத்தையே எடுத்து பாருங்க. 112 தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் நித்திய நீதிமான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எங்கங்க? எப்போ எப்போ? ஏன் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படல?
ஏன் பலத்து காணப்படவில்லை? ஏன் என் வீட்டுல பொக்கிஷம் காணப்படவில்லை? ஆஸ்தி காணப்படவில்லை? ஏன் என் கீர்த்தி நித்திய கீர்த்தியா இல்ல? ஏன் எனக்கு இருளான சூழ்நிலை வரும்போது வெளிச்சம் உதிக்கல? அப்படின்லாம் கேள்வி வருது. ஆண்டவர் பொய்யுரையாதவருங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். அவர் மாறாதவர். சொன்னால் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னபடியே செய்வார். சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். செய்யாததை சொல்லவும் மாட்டார். நல்லா பாடுவோம், இல்லைன்னு சொல்லல. இருதயத்தில் அது வரணுமே. எப்போ வரும் இந்த வெளிப்பாடு? இது கிருபையின் பிரமாணம், புதிய பிரமாணம், புதிய உடன்படிக்கை. இந்த பிரமாணத்தை என் தகுதியை சார்ந்ததல்ல, என் கீழ்ப்படுதலை சார்ந்ததல்ல, நான் செய்வதை சார்ந்ததல்ல. மற்றொருவர். யாரவர்? தேவனே, தேவகுமாரனே, தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. அவர் தவறும் பொழுதுதான் எனக்கு பயம் வரும், எனக்கு கவலை வரும், என்னுடைய இருதயம் அப்படி ஊசலாடும். ஆனா இப்பொழுது ஒருபோதும் தவறாதவர் தேவகுமாரனே இந்த உடன்படிக்கைக்கு தன்னை பிணையாளியாக்கி கொண்டார். அவர் நான் என்று அவரே விரும்பி தம்மை தாமே வெறுமையாக்கி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி இந்த உடன்படிக்கையின் பார்ட்னர் ஆகிவிட்டார். ஆகவேதான் அவர் என் பிணையாளி, என் மத்தியஸ்தர் என்று சொல்லுகிறோம். இந்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. இது பழைய உடன்படிக்கை போல் இருப்பது அல்ல, முற்றிலும் வித்தியாசமானது. இந்த உடன்படிக்கை நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டேனானால் நான் விசுவாசம் உள்ளவனாக, தேவன் நீதியில் ஸ்திரப்பட்டவனாக, தேவன் நீதியில் ஸ்திரப்பட்டவன் என்று சொல்லும்போது 54ஆம் சங்கீதத்துக்கு என் கூட வாருங்க. அது எனக்கு ஞாபகம் வரலாம். அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அங்க 54ஆம் சங்கீதத்துல பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று. என்ன சொல்றார் பாருங்க. இது எனக்கு நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று. அப்படின்னா என்னங்க? என்னோட ராசி ஆயிட்டாரு. புதிய உடன்படிக்கையில தேவன் என்னோட எப்படிங்க ராசி ஆக முடியும்? நான் இன்னும் தவறுகிற மனுஷனா இருக்கிறேன்னு. என்னுடைய செயல்பாடு பர்ஃபெக்டா இல்லையே. அப்படி எப்படி தேவன் என் மேல கோபம் கொள்ளாம இருக்க முடியும்? பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது தேவன் அவர் மேல கோபம் கொள்வதற்கு காரணமாக இருந்தது அவங்க அவரை தவறனால தானே. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இது நோவாவுக்கு சொன்னது போல வெள்ளங்கள் இனி வருவதில்லைன்னு வானவில் அடையாளம் மாதிரி இன்னைக்கு ரத்தத்தின் உடன்படிக்கை உனக்கு அடையாளமா இருக்கிறது. அததான் இங்க சொல்றாரு. இனி உன்னை கோபம் கொள்ள. ஏன்? அததான் ரோமர் 5:1 ஆரம்பிக்கும் பொழுது இப்படி விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? நான் இல்ல, என் கிரியையே இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால நீதிமானாக்கப்பட்டபடியால். அப்படித்தானே ஆரம்பிக்கிறார் ரோமர் 5:4 முழுசுமா சொல்றாரு. எப்படி ஆபிரகாம் நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றாரு விசுவாசத்தின் நீதார. 3 எப்படி ஆக்குறார் என்பதை சொல்லுகிறார். அப்புறம் தான் 5 இப்படி ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார். ரோமர் 5 ஆரம்பிக்கும் போது இப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியா தேவனோடு சமாதானம் அடைந்திருக்கிறோம். அந்த தேவ சமாதானம் அப்பதான் என்ன? கோபம் கொள்ளுவதில்லை. அததான் சொல்ல, உன்னை கடிந்து கொள்வதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். எப்பங்க கிருபை விலகாம இருக்கும்? கிருபைக்கான கிருபாதார பலியாக இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு இருந்தபடியால் கிருபாதார பலி செலுத்தப்பட்டது. கிருபைக்கு ஆதாரமாக, காரணமாக அந்த பலி சிலுவையிலே செலுத்தப்பட்டது. குற்ற நிவாரண பலி. அப்படிதானே? எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 53ஆம் அதிகாரம் ஏசாயால அது முன்னால் நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றாரு? உன்மேல் புரளுவதில்லை, கோபம் கொள்வதில்லை, கடிந்து கொள்வதில்லை. மலைகள் விலகலாம், சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம்.
பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போன்ற சூழ்நிலை உனக்கு இருக்கலாம். அப்சல்யூட்லி நோ சான்ஸ். மார்த்தாலை போல மரித்து 4 நாளானதா இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சமுத்திரங்கள் 46ஆம் சங்கீதம் எடுத்து படிச்சோம். அதுவும் அங்க இந்த கிருபையை பற்றி தான் சொல்லுவாரு. கிருபையை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். இது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். எதை பற்றி சொல்லுகிறார்? புதிய உடன்படிக்கை. 53 அதை சொல்லிட்டு தான் இது 54 சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கை ஏசாயா தீர்க்கன் இவைகளை தீர்க்க தரிசனமாக தரிசிக்கிறான். இயேசு வருவதற்கு முன்பாக விலகாமலும் என் சமாதானத்தின் நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. நிறைய காரியம் முன்னாடி சொன்னார், நான் வாசிக்க நேரம் இல்லை. அவரே இப்போ உன் நாயகராய் விட்டாரு. அவர் உன்னை அழைத்தாரு, அவர் உன்னை சேர்த்து கொண்டாரு, அவர் இப்பொழுது உனக்கு நித்தியமாக இறங்குகிறார், உன் மேல கோபம், இதெல்லாம் அவர் சொல்லிட்டு தான் இங்க. இது சமாதான உடன்படிக்கை. நம்ம அவரோட சேர்த்து கொள்ளப்பட்டோமா? நம்ம அழைத்தாரா? நம்ம மேல மனதுருகி பாவங்களை எல்லாம் மன்னித்தாரா? நம்மை நீதிமான் ஆக்கினாரா? நம்மோட சமாதானம் ஆயிட்டாரா? கோபம் கொள்ளுது, இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இங்க பாருங்க, சிறுமைப்பட்டவளே பெருங்காது சூழ்நிலையில நம்ம எப்படி இருந்தோம்? உன் கல்லுகளை பிரகாசிக்க, அப்படி என்ன தேவ சாயலை, இது அவ்வளவு 2 வசனம் என்ன, நம்ம ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை அதை பார்த்தோம். தேவ சாயலை வெளிப்படுத்துவதாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். சாதாரணமானவள் என்பதை அங்க சொல்லிட்டாரு. அதை சொல்லிட்டு தான் உன் பிள்ளைகள் எல்லாம் நீ கவலையே படாத, போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன வேண்ட வார்த்தை தான் 14. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அங்க எபிரேயர் 13:9 கிருபையினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். 2 ஒண்ணுதாங்க. கிருபையினால் ஸ்திரப்படுகிறது என்றால், கிருபையினால் நான் நீதிமான், ஏன் கிரியை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிரியை, அதுதான் கிருபை. அந்த கிரியையினால அந்த நீதி என் கணக்கிலே வர வைக்கப்பட்டது. அதனாலதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம். என் மேல கோபம் கொள்ளுவதில்லை, என்னை பிரகாசிக்க பண்ணுவார், எல்லாமே அதனாலதான். என் பழங்கனிகளை பளிங்குமாறி மாற்றுவார், மதிலெல்லாம் உச்சிதமா, இதெல்லாம் என்ன ரொம்ப ஃபேமஸ் ஆக்குவாரு. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். 112ஆம் சங்கீதம் பாருங்க. அதான் அவங்க சொல்றாரு. காரணம் என்ன? அவன் நீதி நித்திய நீதி. அங்க அதை சொல்றாரு. ஏன் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறான், கிருபையில பலப்படுகிறான். என்ன சொல்றாரு பாருங்க, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கிருபையினால் ஸ்திரப்படுவது தேவ நீதி, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் ஸ்திரப்படுகிறது. அந்த நீதியினால் தான் புதிய உடன்படிக்கையில் ஸ்திரப்படுவது, நீதியில ஸ்திரப்படுவது. புதிய உடன்படிக்கையின் சாராம்சமே உன் பாவங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து உன் அக்கிரமங்களை எல்லாம் இனி ஒருபோதும் நினையாதிருப்பேன். அப்படின்னு என்னங்க, உன்னை நித்திய நீதிமானாக தான் பார்ப்பேன், நீ பரிபூர்ணம் உள்ளவன், உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்றுதான் பார்ப்பேன் என்ற ஒரு புதிய உடன்படிக்கை. அததான் சொல்றாரு. அந்த நீதியில நீ ஸ்திரப்பட்டு இருந்தீனா கொடுமைக்கு தூரமாகிறாய். ஏன் கொடுமைக்கு, பாவத்துக்கு, வியாதிக்கு, சாபத்துக்கு நான் தூரமாகிறது? ஒரே காரணம், நான் நீதிமான். ஏன் அவைகள் எல்லாம் வந்தது? பழைய உடன்படிக்கையின்படி. அது பழைய உடன்படிக்கையில மனிதன் தான் செய்வதாக ஏற்றுக்கொண்டான். புதிய உடன்படிக்கையில தேவகுமாரனே மனிதனுக்கு பதிலாக அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி விட்டார். ஆகவே நான் கொடுமைக்கு தூரமாவது நிச்சயம், நிச்சயம் என்ற உறுதியை தருவது நான் நீதியினால் ஸ்திரப்பட்டு, கிருபையில் ஸ்திரப்பட்டு, அந்த கிருபையின் மனநிலை, கிருபையின் உடன்படிக்கையின் மனநிலை, கிருபையின் விளைவாகிய நீதியில ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுக கூட, பக்கத்துல கூட வராது. கொடுமையோ, பயமோ, கலக்கமோ, திகிலோ, கவலையோ, அவிசுவாசமோ உன் பக்கத்துல வராது. எப்ப எல்லாம் வரும்? அவிசுவாசம், கலக்கம் எப்ப வரும்? பயம், கொடுமை, வியாதி எல்லாம் எப்ப வரும்? நீதியில இருதயம், அப்படின்னு என்ன, கிருபையில இருதயம் ஸ்திரப்படல,
புதிய உடன்படிக்கையில ஸ்திரப்படல. புதிய உடன்படிக்கையில ஸ்திரப்பட்டாதான் இந்த இடத்துக்கு நாம் வர முடியும். ஆண்டவர் செய்து முடித்து விட்டார், நமக்கு முன்பாக வைக்கிறார். நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபையில ஸ்திரப்பட போறீங்களா, கிரியையில ஸ்திரப்பட? எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அதனாலதான் ஓங்கி அடிக்கிறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து முதல் 4 வசனங்களை படித்து பாருங்க. கிரியையா? அங்க விசுவாச கேள்வி என்றாரு. எந்த விசுவாசம்? கிருபையை கேட்கிறதுனால் வருகிற விசுவாசம். கிருபையை கேட்கலன்னா விசுவாசம் வராது. கிருபையின் பிரமாணத்தை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். பிரமாணம் என்று சொல்லும் பொழுது எதுனாலும் சரி, நீ ஜெபம் செய்யணும், வேதம் வாசிக்கணும், தசமாங்கம், இது எல்லாமே பிரமாணம். இதை கேட்கிற வரைக்கும் விசுவாசம் வராது. கிருபைய இயேசுவைகள் எல்லாவற்றையும் உனக்கு செய்து விட்டார். அப்ப அந்த கிருபை தான் உங்களுக்கு அந்த அன்பை புரிய வச்சு, அந்த அன்பினால நீங்க கிரியை செய்ய ஆரம்பிப்பீங்க. கிருபையின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இது வேதம் ஏன் உள்ளான மாற்றத்தை உண்டு பண்ணி வெளியான மாற்றத்தை உண்டு பண்ணுவதுதான் புதிய உடன்படிக்கை. வெளியான மாற்றத்தை சார்ந்தது அல்ல. நாட் பிஹேவியரல் சேஞ்சஸ். நீ எவ்வளவுதான் முயற்சித்தாலும் முடியாது, நான் தான் முடியும் என்று சொல்லுகிறார். அதுதான் அங்க புதிய உடன்படிக்கையின் சாராம்சமே. நான் அதை திரும்ப வருகிற நாட்கள்ல அதை உங்களுக்கு தெளிவாக அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. வரிசையை என்ன சொல்றாரு? யாரு உனக்கு விரோதமாக உன் பட்சத்துல வரணும் என்ன? நீ கிருபையில ஸ்திரப்பட்டாதானே வருவான், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு ஆயுதமும் உனக்கு விரோதமாய் வாய்க்காதுன்னா எப்பொழுது? நீ கிருபையில ஸ்திரப்படு. உன் தகுதி உன் கிரியை சார்ந்து இருக்க வரைக்கும் உன் இருதயமே உன்னை குற்றப்படுத்தி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா தேவ கிரியை சார்ந்து இருக்கும் பொழுது என் விசுவாசம் எப்படித்தான் இருக்கும்? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் 1 யோவான் 3:21 எடுத்து படிச்சு பாருங்க. 22 வசனம்ல 21, 22 வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு தைரியம் என்ன? விசுவாசம் உண்டாயிருக்கும். காற்றுல அலைப்படுகிற அலைய போல நம்முடைய விசுவாசம். சூழ்நிலை நல்லா இருக்கும்போது விசுவாசம், சூழ்நிலை எதிர்மாறா இருக்கும்போது விசுவாசம் புசுக்குன்னு கீழே போயிடாது. மீதி நேரம் உயர்ந்து இருக்காது. அப்படி இல்லை. எப்போ கிருபையில. அது என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல. அது தேவனுடைய அந்த உடன்படிக்கையின் பார்ட்னர் யாருங்க? இயேசு என்னுடைய பிரதிநிதி. He was my substitute. எனக்கு பதிலாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினது என் கணக்கில் வந்தது. அவர் நிறைவேற்றின கீழ்ப்படிதல், அவர் நிறைவேற்றின நீதி என் கணக்கில் வந்தது. ஆகவே இன்று பிதாவுக்கு முன்பாக சமாதானம் பெற்றிருக்கிறேன். என் கிரியையினால ஒரு நாளும் சமாதானம் பெற்று உன் மேல கோபம் கொள்வதில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் கிரியை இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ஒரு நாளும் மாறாதது. அவர் ஒருபோதும் தவற முடியாதவர். அப்ப எனக்கு என்ன உறுதிங்க? என்ன உறுதிங்க? என் மேல அவர் என்னைக்குமே கோபம் கொள்ள மாட்டாரு. எனக்கு தண்டனையே இல்ல. எனக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஏன் எப்பவுமே எனக்கு ஆசீர்வாதங்க? இயேசுவின் தகுதி, இயேசுவின் கீழ்ப்படிதல். அவர் நிறைவேற்றினது என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. இதுதாங்க புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அதுதான் அங்க சொல்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த நாவை எப்பொழுதுங்க நீ இதுல ஸ்திரப்பட்டிருந்தாதான். ஏன்டா எனக்கு இது நடக்கு நீ கேட்கலாம். நீ இன்னும் கிருபையில பலப்படல, கிருபையில ஸ்திரப்படல, கிருபையின் விளைவாகிய நீதியில நீ உறுதியா இல்ல, இன்னும் ஆசிலேட் பண்ற. என்ன நடந்தாலும் கிருபையில ஸ்திரப்பட்டவன் நான் நீதிமன்றத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டான். அததான் இங்க என்ன சொல்றாரு? அதை சொல்லிட்டு தான் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு விரோதமாய் பேசுகிற யாரையும். அதை சொல்லிட்டு இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இது உன் கிரியை அல்ல. சுதந்திரம். சுதந்திரம் என்றால் நீ சுதந்திரிப்பது, நீ செய்து சம்பாதிப்பதல்ல. நீ சம்பாதிக்கணும்னு சொல்லல அவரு. இது நீ சம்பாதிப்பதுன்னு சொல்லலங்க. இது நீ சுதந்திரிப்பது. எது? அது கிருபையா இருக்கிறபடினால் விசுவாசித்தனால் சுதந்திரிப்பது நிச்சயம்.
ரோமர் 4 அதிகாரத்தை எடுத்து 13ல இருந்து 16 வரைக்கும் வாசித்து பாருங்க. அது நிச்சயமாய் இருக்கும்படி அது கிருபையினால் வருகிறது. அங்க அந்த தேவ நீதி எப்படி வருகிறது என்னதான் அங்க சொல்லிட்டு வராரு. கலாத்தியர் 3லயும் சொல்லுவாரு. இங்க பாருங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், தேவ பிள்ளைகளின் சுதந்திரம், இலவச ஈவு. இதை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். கிருபை, கிருபையின் ஈவு, ஜீவன், நித்திய ஜீவன், நீதி, இவைகள் எல்லாம் ஈவு. அப்படிதானே? ரோமர் 5:15-17 வரைக்கும் பாருங்க. அங்க நீதியாகிய ஈவை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். ரோமர் 6:23 ஜீவனாகிய ஈவை அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இது ஈவு. ஈவுனா நீங்க சுதந்திரிக்க வேண்டிதான். அதுக்கு நீங்க சம்பாதிக்க எந்த வேலையும், எந்த கிரியையும், எந்த கிரயமும் கொடுக்க வேண்டாம். இந்த கிரயம் கொடுக்கணும், நீ செய்யணும்னு சொல்றதெல்லாம் பழைய மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு, பழைய வழியில இருக்கிறவங்களுக்கு, பழைய உடன்படிக்கையில இருக்கிறவங்களுக்கு. அவங்க ஒரு நாளும் இந்த பரிபூரண ஜீவனில் வாழ போவதே இல்லைன்னு வேதம் சொல்லுது. இந்த பரிபூரண ஜீவன்ல வாழணும்னா புதிய உடன்படிக்கையின் மனநிலை, கிருபையின் மனநிலை, நீதிமான் என்ற மனநிலைக்கு நாம் வந்தே ஆகணும். இதை நாம் சுதந்திரித்தே ஆக வேண்டும். சுதந்திரிப்பவர்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பவர்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி 2 மாறாத விசேஷங்களினாலே எந்தவித சந்தேகம் இல்லாத அளவுக்கு அதை உறுதிப்படுத்தினார்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? வாக்கு பண்ணி ஆணையினால், என்ன ஆணை? புதிய உடன்படிக்கையில நானே உன் தேவனாயிருப்பேன், அப்படிதானே? நீ என் ஜனமாயிருப்பாய், ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உனக்கு தருவேன். இதெல்லாம் அவர் செய்யறதுங்க. உன் இருதயத்திலே எழுதுவேன். இது பழைய உடன்படிக்கைப்படி இருப்பதில்லை. உன் பாவங்களை நினையாதிருப்பேன், மன்னித்து நினையாதிருப்பேன், எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள். புதிய உடன்படிக்கையின் விசேஷத்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அழகா அங்க சொல்லியிருக்கார். அததான் இங்க என்ன சொல்றாரு? இதை நீ சுதந்திரிக்கிறாய். நீ முயற்சி செய்து, நீ செயல்பட்டு உன் கிரியையினால் சம்பாதிக்கவே முடியாது. ஆகவே உன்னால் முடியாததை தாமே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக சிலுவையிலே அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, போக்கு ஆடுன்ற, அப்படிதானே? ஸ்கேப் கோட். ஏசு எனக்காக போக்காடானார், ஏசு எனக்காக பாவத்தை போக்கும் பலியானார். அந்த ஆற்றலுடைய இருந்து அங்க மனுஷனுக்கு பழைய ஏற்பாட்டுல ஷாடோ, அதுடைய குற்றமில்லாமை இந்த மனிதனுக்கு வந்தது போல இயேசுடைய குற்றமில்லாமை நமக்கு வந்தது. சேம் திங். லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த பலிகள், அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? முந்தினதை நீக்கி பிந்தினதை நிலைநாட்டினார். எபிரேயர்ல பாருங்க 10ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, இதோ உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய வருகிறேன், உம்மை குறித்து புத்தக சொல்ல எழுதி இருக்கிறது, பலியையும் காணிக்கையை நீர் விரும்பவில்லை. அப்ப என்னங்க முந்தினது? பிந்தினது எதுங்க? புதிய உடன்படிக்கை. முந்தினது என்னங்க? பழைய உடன். அதை நீக்கி போட்டார். அவர் நீக்கி போட்ட பிறகு அதையே நீங்க பிடித்து கொண்டு அழ வேண்டும். அததான் இங்க சொல்ல வராரு. இந்த புதிய உடன்படிக்கையில நீ செய்யற ஒண்ணுமே இல்ல, நீ விசுவாசித்து சுதந்திரிக்கிறது தான் ஒரே வேலை, உன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அது சுதந்திரமாய் இருக்கிறது. அது என்னால் உண்டான நீதியாய், ஓம் கிரியையினால் வருவதல்ல. நீ பயம் இல்லாதிருக்க, நீ கவலை இல்லாமல் இருக்க, நீ சந்தேகப்படாமல் அவிசுவாசமாய் இருக்க, இதெல்லாம் நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவருக்கு சொல்ல, எதற்குமே நீ பயப்படாமல் இருக்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க. இது உன் கிரியையினால ஒரு நாளும் வராது. இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானா அது என்னால், அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, அது என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாய், அது தேவனால் உண்டான என்னுடைய உங்களுடைய நீதியாய் இருக்கிறது. ஆகவேதான் அதுல நான் ஸ்திரப்பட்டு இருக்க முடியும். என்னால் உண்டான நீதியாய் இருந்தா நான் ஸ்திரமா இருக்க முடியாது. ஏன்? நான் தவறக்கூடியவன், மனிதன் தவறக்கூடியவன்.
ஆகவே என் நீதியில நான் ஸ்திரமா இருக்க முடியாது. இது தேவ நீதி, தேவனால் உண்டான தேவ நீதி, என்னால் உண்டான நீதி என்று சொல்லுகிறார். ஆகவே அதுல நான் உறுதியா இருக்கிறதுக்கு வெரி சுலபம், ரொம்ப சுலபம். ஏன்? அது என்ன சார்ந்தது இல்லையே, அது அவருடைய கிரியை சார்ந்ததானே. அப்ப நான் நீதியில ஸ்திரமா இருக்க முடியுமே, கிருபையில நான் ஸ்திரமா இருக்க முடியுமே, நான் கவலைப்படாம இருக்க முடியுமே, நான் பயப்படாம இருக்க முடியுமே, நான் அவிசுவாசத்தில் இல்லாம இருக்க முடியுமே, சந்தேகப்படாம இருக்க முடியுமே, எப்பொழுது நான் சந்தோஷமா இருக்க முடியுமே. ஏங்க? அது அவரினால் எனக்கு உண்டான நீதி. ஏன் கிரியை அல்ல, அவருடைய கிரியை, தேவனுடைய கிரியையினால் உண்டானது. நான் கொடுமைக்கு தூரமாவேன், பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாவேன், அது என்னை அணுகுவது இல்லை. அவிசுவாசத்துக்கு தூரமாவேன், சந்தேகத்துக்கு தூரமாவேன், கவலைக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. ஏன்? நீதி நான் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன். ஏன் நீதி நான் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன்? அது என்னை சார்ந்ததல்ல, என் கிரியை அல்ல, என் செயல்பாடு அல்ல, தேவனால் உண்டான, தேவனுடைய செயலினால் உண்டான, தேவன் சிலுவையில் செய்து முடித்த கிரியினால் உண்டான நீதி. கிரியையே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டது, தேவனுடைய செயலினாலே நீதி வெளியாக்கப்பட்டது. அதிலே இருதயம் ஸ்திரமா இருந்தா, ரொம்ப அழகா சொல்றாருங்க, பயமே இல்ல, கவலையே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள்ன்றாரு. அப்படித்தானே? கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை உன்னால கூட்ட முடியுமா? முடியாது. ஒரு சின்ன காரியம் கூட உன்னால செய்ய முடியாதுன்றாரு. ஒரு சிறிய காரியம். ஆனா கவலைப்படாது இருக்க முதலாவது அத சொல்லவர் 31ல சொல்றாரு, 25ல சொல்றாரு, திருப்பி 34ல சொல்றாரு. ஆனா 33ல என்ன சொல்றாரு? மத்தேயு 6:33ல என்ன சொல்றாரு? முதலாவது யூ பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி கிரேஸ், கிருபையில நிலைத்திருக்க சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவன் நீதியையும் தேடுங்கள், தேவன் நீதியை தேடுங்கள். புதிய உடன்படிக்கை என்னவா? புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பு, நீ என்ன சாப்பிடுற, நீ என்ன செய்யற என்பதை சார்ந்ததல்ல. ஆனா இன்னைக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. முடி எவ்வளவு க்ளோஸா வெட்டிட்டியா, தலையில பூ வச்சியா வைக்கலையா, நகை போட்டா போடலையா, கருப்பு சட்டை போட்டியா, சோப் சட்டை போட்டியா, இதை சாப்பிட்டியா, அதை சாப்பிடலையா, இது அல்லங்க, இது அல்ல. வெளி தோற்றத்தில் உள்ள மாடிபிகேஷன், மாற்றம் அல்ல. தேவன் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லுகிறார். தேவ சமாதானம், தேவ நீதி, தேவ சந்தோஷம், பரிசுத்த ஆவிதான் பரலோகம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உடன்படிக்கை, அதான் சொல்றோம், ஆவியின்படி வாழ வேண்டுமானால், அழகா சொல்றாருல, ஆவியின்படி வாழ வேண்டுமானால், இந்த உடன்படிக்கையில ஸ்திரப்பட்டிருக்க வேண்டுமானால் பழைய பிரமாணத்துக்கு மரித்தே ஆக வேண்டும். பழைய பிரமாணத்துக்கு மரித்தாதான் புதிய பிரமாணத்துல எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும், கவலை இல்லாமல் இருக்க முடியும், தைரியமாய் விசுவாசத்தில் வாழ முடியும், பயமே இல்லாதிருக்க முடியும். எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவர், ஏன் தகுதி இல்லைங்க, அவர் செய்துட்டார், அவருடைய தகுதி. சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு தெரிய முடியும், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும், இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்ற முடியும். எப்போங்க? எப்போ? நான் எந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு 6:14 ரோமர்ல, நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, இப்போ கிருபையின் பிரமாணம், கிருபையின் உடன்படிக்கை கீழே இருக்கீங்க. பாவம், அங்க பாவம் மட்டும் தான் சொல்லப்பட்டது. நான் என்ன சொல்றேன்? பிசாசின் கிரியைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, தோல்வி உங்களை மேற்கொள்ள முடியாது, பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏங்க? கிருபை பிரமாணம் என் தகுதியை சார்ந்ததல்லங்க, நியாய பிரமாணம் என் தகுதியை சார்ந்தது. அப்போ எனக்குள்ள விசுவாசம் பூரணப்படாது. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட அவரிடத்து சேர கடவோம். எபிரேயர் 10:22 அங்க நம்ம வாசிக்கிறோம். எப்ப முடியும்? அங்க வரிசையா முன்னால் அதை சொல்லிட்டு தான் அதை அவர் சொல்றாரு. புதிய ஜீவனமான மார்க்கம் அவருடைய ரத்தத்தினாலே, அங்க இருதயம் ஸ்திரப்படுகிறது தான் சொல்றாரு. அப்படிதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருந்தா
கவலை இல்ல, பயம் இல்ல, அப்படிதானே? கலக்கம் இல்ல, பிசாசின் கொடுமை இல்ல, பிசாசின் அடிமைத்தனம் இல்ல. எல்லா இருந்து ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரு. ஏன் அந்த விடுதலை நான் வாழல? அ அழகா பாடுறோம் அப்படிதானே? மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிழ்வனின் வாக்கு பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம் பாடுறோம் அப்படிதானே? குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். எப்போ? புதிய உடன்படிக்கையில ஸ்திரப்பட்டு இருந்தாதான் மன எண்ணங்கள் மாற்றப்பட்டு அந்த எண்ணத்தின்படி நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டால் தான் முடியும். அந்த இடத்துல நம்ம வாழ வேணும். சிறுமைப்பட மாட்டோம், அடிமைப்பட மாட்டோம், குன்றி போக மாட்டோம், புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மாட்சியாக இருப்போம் என்றால் எப்பொழுது இந்த ஜீவனில் வாழ, இந்த ஜீவனில் வாழ்வது எப்பொழுது? நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தாதான். நான் அந்த வசனத்தை எடுத்தேன். அதுல இருந்து நான் போயிட்டு திருப்பி வாங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்திற்கு. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எனவே ஆவியானவர்கள் உங்களுக்கு வேண்டியது இவளை சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்ல நினைத்தது 7ஆம் அதிகாரம். போன வாரமே சொன்னேன். இந்த வாரம் 7ஆம் அதிகாரம் என்னால சொல்ல முடியல. அதனால ஆரம்பிக்கிறேன். 1ஆம் வசனத்தில் அது ஆளுகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்திலே உங்களுக்கு நிபந்தனை இருக்கிறது. நீங்க அந்த நிபந்தனைக்கு கீழே உங்களை அடிமைப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இப்போ நீங்க அவரோடு மரித்தபடியினால 6ஆம் அதிகாரத்துல அதை சொல்லிடுறாரு. 6ஆம் அதிகாரத்துல அந்த 4ஆம் வசனத்தை 5 நான் வாசிட்டீங்க. வர 6:4 என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல, அப்படின்னு என்ன? ஏன் சப்ஸ்டியூட் என்ற பதிலால், ஆகவே நானும் நீங்களும் புதிதான, அதான் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, ஜோயே ஜீவனில் நடந்து கொள்ளும்படி, தேவ சாயலை வெளிப்படுத்தும்படி, தேவனுடைய கனிகளை கொடுக்கும்படி நீ முயற்சி செய்யலாம் அவர் சொல்லல. அவருடைய மரணத்திற்கு உள்ளான ஞான ஸ்நானத்தினாலே மரித்து கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அதான் அந்த 1 கொரிந்தியர் 12:13 சொல்றாரு. ஞானஸ்நானம் அவருடைய சரீரத்திற்குள்ளாக, அவருக்குள்ளாக நாம் சேர்த்து இணைக்கப்பட்டோம். அதுதான் ஞானஸ்நானம். அதன் அடையாளம் தான் தண்ணீர் ஞானஸ்நானம். அதை விசுவாசித்தான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஏன்? நான் மரித்துட்டேன், இப்ப அவரும் நானும் ஒன்னாயிட்டோம், அவர் தான் வாழ்றார் என்ற ஒரு விசுவாசத்தை தான் தண்ணீர். அதை தான் இங்க சொல்றாரு. அவரோடு இணைக்கப்பட்டிருப்போம், அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பாங்க சொல்ல. அப்ப பாருங்க, எதற்குங்க? புதிதான ஜீவன் உள்ளதாகும்படி. என்ன அங்க நடந்துச்சு? அதுக்கு மரித்தோம். அங்க 6ஆம் அதிகாரத்துல பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க 7ஆம் அதிகாரம் வரும்போது அந்த மரணம் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கே மரித்தோம் என்று சொல்லுகிறோம். நாம் மரித்து, நியாயப்பிரமாணம் மரிக்கல, இன்னும் இருக்குதான் செய்யுது. உலகத்துல செய்யாதே என்ற கட்டளை பிரமாணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இங்க என்ன, நான் மரித்துட்டேன் அந்த பிரமாணத்துக்கு இயேசுவோடு. இப்போ அந்த பிரமாணம் என்ன ஆளுகை செய்ய முடியும். அப்படிதான் அங்க அவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, நீங்க இப்போ ஏதோ ஒரு பிரமாணத்துக்கு தான் இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா விபசாரின்னே சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்க விபசாரியா தான் இருக்காங்க. இன்னும் பழைய பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு புதிய பிரமாணத்துல பாவம் மன்னிக்கப்பட்ட, நான் மறுபடியும் பிறந்தேன் பிரதர், மறுபடியும் பிறந்தேன், ஜீவ புஸ்தகம் பெயர் எழுதப்பட்டது ஓன்றாங்க. உடனே குற்ற உணர்வோடு வாழ்றாங்க, நீதியில ஸ்திரப்படல. அப்ப என்ன? விபசாரிகள். பழைய பிரமாணத்தையும் பிடிச்சுக்கிறீங்க, புதிய பிரமாணம். 2 புருஷன் வேணாம், 2 புருஷன் வேணாங்க, ஒரு புருஷன். பழைய புருஷனா பழைய புருஷன்ட்டே போயிடுங்க. நீங்க மரித்தாம அங்கேயே இருந்துருங்க. நான் மரித்தேன்றதை விசுவாசிக்காதீங்க. நீங்க அவனுக்கு மரித்திட்டீங்க, இனி அவனுக்கு புருஷன் கிடையாது பழைய பிரமாணத்துக்கு. இப்போ நீங்க மரித்தனால புதிய புருஷனுக்கு நீங்க ஆயிட்டீங்க. இப்ப விபச்சாரம் இல்லைன்னு அதை ரொம்ப அழகா அலிகரிக்கலா அவர் சொல்வதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோல் எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையாகி பழைய பிரமாணத்தில் இருந்து விடுதலையாகி கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ள வந்துட்டீங்க. எதற்குங்க? கனி கொடுக்கும்படி. அதேதான் நாங்க 6 நாள்லயே தான் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
நியாயப்பிரமாணத்துல கனி கொடுக்க முடியாது. கிருபையினால, அதான் இன்னொரு வார்த்தை சொன்னா, உங்க முயற்சியினால கனி கொடுக்க முடியாது. பிரதர் எப்பா பால் கூட என்ன கேட்டாரு. அப்படித்தானே? கனியினால அறிவின் போட்டிருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டாரு. கிருபை பிரமாணத்தை. ஐயா, கிருபை பிரமாணத்துல தான் கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுக்கிறதுனால தான் அவருடைய சீஷர்கள் நம்ம அறிவாங்க. இந்த கனி எப்போ வரும்? இந்த கனி வருவதை தான் இங்க சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு செத்தா தாண்டா கனி வரும். கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே, அதுவும் பாருங்க, என் பதிலாளாக, கிறிஸ்துவின் சரீரத்தினா என் பதிலாளாக எனக்காக மரித்தாரே, நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். கனி கொடுக்க வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்துக்கு நான் ஏற்கனவே மரித்தேன் இயேசுவோடு கூட என்ற மனம் மாற்றப்பட வேண்டும். அத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு 6ஆம் வசனத்துல, பழைய ஏதோ சொல்றாரு அடுத்த வசனத்துல, 5ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, முந்தைய காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தனால உங்க மாம்ச முயற்சியில தான் வாழ்ந்தீங்க. தேவ ஆவியானுடைய ஒத்தாசை உங்களுக்கு இல்ல. புதிய பிரமாணத்தின் ஒத்தாசை இல்ல, ஆவியானுடைய ஒத்தாசை இல்ல. அதனால பாவத்துல தான் தொடர்ந்து வாழ்ந்தீங்க, கனியே செய்யல, கனியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்பொழுதோ பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய. அதேதான் சொல்றாரு இங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு, நம்ம வாசனம் 6ஆம் வசனத்துல, புதிய உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கிறோம். அது நம்முடைய தகுதி. பழைய உடன்படிக்கையின் ஊழியர் அல்ல. இங்க என்ன சொல்றாரு, பழைய எழுத்தின்படினா பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதுமையான ஆவி, புதிதான உடன்படிக்கையின்படி, பழைய செயல்முறைப்படி அல்ல, புதிய செயல்முறை. இது நடைமுறைக்கு வந்து விட்டது. பழைய எழுத்தின்படி ஆகிய பழைய உடன்படிக்கை அல்ல. இப்ப எந்த உடன்படிக்கைக்கு வந்துட்டோமா? ஆவியின்படி புதிய உடன்படிக்கை. நம்முடைய ஊழியம் எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. அதுதாங்க 2 கொரிந்தியர் 3ல சொல்லுவாரு, 6ல இத சொல்லிட்டு, எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். நல்லா புரிந்துக்குங்க. எழுத்து கொல்லும் ஆவி. இங்க 7ஆம் அதிகாரத்துல அதை சொல்லுவாரு. நான் அது நேரம் இல்ல, நான் அடுத்த வாரம் உங்களுக்கு எடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? புதிதான ஆவியின்படி ஊழியம் செய்கிறோம். எழுத்தின்படி இதை செய், 3 மணி நேரம் ஜெபி, வாரத்தில் 1 நாள் உபவாசம் பண்ணு, அது இல்லைங்க. நாட் பை வேர்ட், இட் இஸ் பை ஸ்பிரிட். ஆவியின்படி, எழுத்தின்படி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். நான் டைம் இல்ல, அடுத்த வாரம் அதை நான் திரும்ப எடுக்கிறேன். எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. புதிய உடன்படிக்கையின் ஊழியம் இப்படி அப்படி, நம்பர் 1, நம்பர் 2, 1 2 3 4 இவைகளை எல்லாம் செய்தால் சக்சஸ் இல்ல, இல்ல. நாட் நம்பர் 1, நம்பர் 2. எது? ஆவியின்படி, ஆவியின்படி. நான் அல்ல, நான் அல்ல, அவரே எனக்காய் செய்தது. அந்த ஆவி என்னுடைய இருதயத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் இருதயத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம், அதுதான் சொல்றாரு ஆவியின்படி. ஊழியனா ஊழியம் செய்யறது மட்டும் சொல்லல, தேவனுக்கு வாழ்கிறது, தேவனை சேவிக்கிறது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. அதனாலதாங்க எபிரேயர் அங்க நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் முடியும் பொழுது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்வோம் என்று சொல்றாரு. உன் கிரியையை பற்றி கொண்டினா ஆராதனையே செய்ய முடியாது. நீ ஆராதனை செய்றீங்க, ஆராதனை சபையில இல்லைன்னு சொல்லல, அது பிரியமான ஆராதனை இல்ல. கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா, என் கிரியை இல்ல ஆண்டவரே, உங்க கிரியை, உங்க கிருபை. நான் இன்னைக்கு தைரியமா இடத்துல வரேன்னா, உங்க பார்த்து நீங்க நல்லவன் சொல்றேன்னா, ஒரே காரணம் நான் இல்ல, நீங்க நல்லவர், உங்க கிருபை அப்படின்னு கிருபையை பற்றி கொண்டு ஆராதனை செய்ய சொல்லுகிறார். கிருபையை பற்றி கொண்டு தேவன் ஆராதனை செய்வது, தேவனை சேவிப்பது, தேவனை சேவிப்பது, தேவனுக்கு ஊழியம் செய்வது. அதுதான் இங்க சொல்றாரு, நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்தில் இருந்து நாம் மரித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். 7:6. எதுக்குங்க?
புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் கனி கொடுக்கிற ஊழியம் செய்யும்படி, கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்யும்படி, தேவ சாயலை வெளிப்படுத்தும்படி, தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தும்படி இதுவரை நம்மை அடிமைப்படுத்தி இருந்த ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாத, பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ முடியாத, சாபத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ முடியாத நியாய பிரமாணத்தில் இருந்து கேட்கும்போது தேவதூஷன் சொல்ற மாதிரி இருக்கும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். வேதம் சொல்லும் சத்தியம். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின்படி, புதிதான ஆவியின்படி, எழுத்தின்படி, பழைய பிரமாணத்தின்படி அல்ல. அந்த பழைய பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டால்தான் புதிதான ஆவியின்படி, புதிய பிரமாணத்தின்படி கனி கொடுக்கிற, சாயலை வெளிப்படுத்துகிற, ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, சேவை, ஊழியம் செய்ய முடியும். அதனாலதான் சொல்றாரு, கிருபையிலே நீ ஸ்திரப்படு, கிருபையிலே என் குமாரனே நீ பலப்படு, கிருபையிலே ஸ்திரப்படு. உன் கிரியை அல்ல, உன் தகுதி அல்ல, நீ சம்பாதிப்பதல்ல, நீ செய்வதல்ல, அவர் செய்ய. அப்பதான் எல்லா புகழ், துதி, மகிமை அவர் ஒருவருக்கே போக முடியும். அங்க ஒரு இன்ச்சு உன்னுடைய கிரியை வந்துட்டா கூட, ஏன் விசுவாசம் நீ சொல்லிட்டா கூட அடிபட்டு போகும். அது ஓ விசுவாசம் இல்ல, விசுவாசமும் கிருபையே உனக்கு இலவசமாய் தருகிறது. அதனால முழு 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 மகிமை அவர் ஒருவருக்கே. எப்போ? கிருபையா இருந்தாதான். அததான் அவர் சொல்றாரு, அதுக்குதான் இதை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த கிருபையை புரிந்து கொள்ள கிறிஸ்தவர்களுக்கு விருப்பம் இல்ல. கலாத்தியரை போறதான் இருக்காங்க. திரும்பவும் நியாயப்பிரமாண நுகத்துக்கு கீழே அடிமைப்பட விரும்புகிறார்கள். அதனாலதான் இங்க என்ன சொல்லி இருக்கிறாரு, இவ்வளவு நாள் நம்ம அடிமைப்படுத்தி கட்டி இருந்த நியாய பிரமாணம் இன்னும் இருக்கத்தான் செய்து. உலகம் இருக்க வரைக்கும் பிரமாணமும் பாவமும் இருக்கத்தான், பிசாசும் அலைந்து கொண்டுதான் இருப்பான், இல்லே நான் சொல்ல வரல. ஆனா என்னை பொறுத்தவரை இயேசுவை விசுவாசித்தனே, அந்த நாளிலே அவரோடு கூட நான் மரித்தேன். அவரோடு கூட நான் மரிக்கும் பொழுது பாவத்திற்கு நியாயப்பிரமா 6ஆம் அதிகாரம் பாவத்திற்கு மரித்தவன் என்று சொல்லுகிறார். இங்க 7ஆம் அதிகாரத்துல எதற்கு மரித்தவன் என்று சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி, நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் நீங்க விடுதலை பெற வேண்டுமானால், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால், பாவத்தை மேற்கொள்ளும் வாழ்க்கை வாழ வேண்டுமானால், சாபத்தில் உள்ளது ஒண்ணுமே என் வாழ்க்கையில இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் வாழ்கிறேன் என்ற வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமானால் ஒரே ஒண்ணுதான். என்ன? பழைய பிரமாணத்துக்கு மரித்தவன் என்ற சத்தியத்தை விசுவாசித்து அதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இத நம்ம ஏற்றுக்கொள்ளல, நம் மனம் மாற்றப்படவில்ல. நிச்சயமாக அவ்வாறு ஆசைப்படலாம், சபையில போதிக்கலாம். ஆனா காரியம் இது ரெண்டையும் போட்டு குழப்புறாங்கள. விபச்சாரம், விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இப்ப விபச்சாரம் இல்லாத அளவுக்கு பழைய பிரமாணத்துக்கு இயேசுவோடு மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புதிய பிரமாணத்துக்கு வாழ அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம விபச்சாரி அல்ல. நல்லா பாத்துக்கங்க, நீங்க விபச்சாரம் பண்றீங்களா இல்லையான்னு. சரீர விபச்சாரத்தை சொல்லல, ஆவிக்குரிய விபச்சாரம் இன்று சபையில் நடைபெறுகிறது. என்ன? இன்னும் பழைய உடன்படிக்கையை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அது ஆவிக்குரிய விபச்சாரம். இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்றாங்க. முடியாது, அது முடிந்த கதை. கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அந்த நியாய பிரமாணத்துக்கு மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம் மரித்தவர்கள். மரித்த நாம் அதில் எப்படி வாழ முடியும் என்ற 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் கேள்வி கேட்கிறாரு.
இத சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு தான் 6:14 அது ரொம்ப தெளிவா சொல்லுகிறாரு. நான் 6:14 உங்களுக்கு வாசித்துறேன். 6:14 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஐயா, நீங்க பாவ பிரமாணத்துக்கு மரித்தவர்கள், பாவம் மரணம் என்ற நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். இப்ப என்ன பிரமாணம்? நீதி ஜீவனாகிய ஆவியின் பிரமாணத்துக்கு பிழைத்து இருக்கிறவர்கள். அதனாலதான் ரோமர் 8:2 அதை சொல்றாரு. அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். புதிய பிரமாணத்தினாலே பழைய பிரமாணத்தில் இருந்து, பழைய உடன்படிக்கையில் இருந்து நாம் விடுதலையா, இதேதான் அங்க சொல்றாரு, விடுதலையாக்கப்பட்டிருக்கும். ஆகவேதான் எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஏன்? நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படிதானே? குற்ற உணர்வு இல்லை. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் செய்து அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போதுதான் எப்படி என்று 2ஆம் வசனத்துல சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி ரோமர் 8:4 என்ன சொல்றாரு? இவ்வாறு நாம் நீதியை பெற்று நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு கட்டினார் என்று சொல்லுகிறார். அவன் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை நமக்கு விரோதமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். கொலோசியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் இருந்தது. மரித்து உயிரோடு எழும்பொழுது புதிய பிரமாணத்துக்கள் நம்ம கொண்டு வந்துட்டாரு. நம்முடைய மனநிலை கிருபையின் பிரமாணத்திலே ஸ்திரப்பட வேண்டும். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே புதிதான ஜீவனில், புதிதான ஆவியின் பிரமாணத்தின்படி வாழ்வது. புதிதான ஜீவனில் வாழ வேண்டுமானால் புதிதான ஆவியின் பிரமாணத்தில் வாழ வேண்டும். புதிதான ஜீவன், அப்படிதானே? பழைய ரசம் இல்லங்க, இது புதிதான ரசம். பழைய துருத்திய தூக்கி போடு. பழைய துருத்தி இருக்க வரைக்கும் புதிய ரசத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. புதிய துருத்தி, புதிதான ஜீவனில் வாழும்படி புதிதான ஆவியின் பிரமாணம். இது எழுத்தின்படி அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நிருபங்களை திரும்ப திரும்ப படிங்க. கலாத்தியர், ரோமர், எபிரேயர் படிங்க. இந்த சத்தியம் தெளிவாய் அங்கு சொல்லப்படுவதை பார்க்கலாம். அதுதாங்க வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். பவுல் மூலமாக கொடுக்கப்பட்ட மாபெரும் காலமாய் மறைந்திருந்த ரகசியம். உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்கு அளிக்கப்பட்ட கிருபைதான். அது மறைந்திருந்த ரகசியம் இயேசு கிறிஸ்து வந்தபடினால் வெளியாக்கப்பட்டது. அழியாமை பரிகரித்து ஜீவனை நமக்கு, நித்திய ஜீவனை நமக்கு தந்தது. அந்த ஜீவனில் வாழ்வதற்குத்தான் இந்த கிருபை. இந்த கிருபையின் பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், வெளிப்பாடாக பெறாமல், மனதின் எண்ணங்களை மாற்றாமல் இந்த ஜீவனில் வாழ்ந்து தேவ சாயலை வெளிப்படுத்தவே முடியாது. ஆகவே நம்ம ஒரு உறுதியான, வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் நியாய பிரமாணத்துக்கு நான் மரித்தவன். அதன் அடிமைத்தனத்திலிருந்து நான் மரித்தவன், விடுதலையாக்கப்பட்டவன். எதற்கு? புதிய உடன்படிக்கையின்படி வாழ. புதிய உடன்படிக்கையில் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய ஆலோசனை. அதை நிறைவேற்றதான் இயேசு உலகத்திற்கு வந்தார். அது எபேசு நிருபத்தில் அழகா சொல்லிட்டு வருவார் 1ஆம் அதிகாரத்திலேயே. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு இவ்வளவு பெரிதான ஜோயே ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனில் வாழாம இருக்க ஒரே காரணம், நம்மை தடை செய்வதெல்லாம் இன்னும் நியாயப்பிரமாண மனநிலையிலே இருக்கிறோம். நான் எதையாவது செய்ய வேண்டுமே, நான் செய்வதுதான் என்ற அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. நானும் நீங்களும் செய்வது அல்ல, அவர் எனக்காக என்ன செய்தார், அவர் எனக்காக என்ன செய்தார், அதை போக்கஸ் பண்ணுங்க. நான் செய்ய வேண்டியதை போக்கஸ் பண்ண வேண்டாம். அவர் செய்த நான் போக்கஸ் பண்ணும் பொழுது தானாக நான் தெரியாத விதமாக முளைத்தெலும்பி அது கனி கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த புதிய பிரமாணத்தின் சத்தியங்கள், புதிதான ஆவியின்படி வாழ்கிற
புதிய பிரமாணத்தின் சத்தியங்கள், புது சிருஷ்டியின் சத்தியங்கள் என் இருதயத்தில் ஸ்திரப்பட்டதானால் கனி கொடுப்பது நிச்சயம். அதுக்கான முயற்சியே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்க வரைக்கும் வருத்தப்பட்டு பாரம் தான் சுமப்போம். புதிய பிரமாணத்துக்கு என்னிடத்தில் வாருங்க, நான் செய்யறேன். நீ அது வரைக்கும் பழைய பிரமாணத்துல அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க சொய்களபடி எல்லாம் நாங்க செய்வோம். ஃபெயில் ஆயிட்டாங்க. உடன்படிக்கையின் பார்ட்னர் இப்ப ஒண்ணும் நம்முடையதுல எப்படிங்க, நம்ம உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒரு நாளும் தவற மாட்டாரு. அவர் நம்முடைய பதிலாளாக உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை எப்பொழுதும் எனக்கு வெற்றியின் உடன்படிக்கை தான். ஏன், ஒருபோதும் அவர் தவற மாட்டாரு. அப்ப எது ஒண்ணுனாலும், எப்படி அன்னைக்கு தாவீது கோலியாத்து போகும்போது அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து போகிறான். அவரே வந்து யுத்தம், இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, கர்த்தர் யுத்தம் செய்கிறார். ஈட்டினாலும் கத்தினாலும் அல்ல. அவர் யுத்தம், ஆவியின் யுத்தம், ஆவி மண்டலத்தில் நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல தோல்வியே இல்லை. ஆனா எப்ப தோல்வி இல்லை, இது புதிதான உடன்படிக்கையினால் எனக்கு வந்த தகுதி என்ற மனநிலைக்கு வர வேண்டும். நம்முடைய கிரியை சார்ந்து, நம்முடைய தகுதியை சார்ந்து இருந்தோமானா யுத்தத்துல போகும்போது பயம் வரும். யுத்தமான சூழ்நிலையில கவலை வரும், சந்தேகம் வரும். கவலையே, சந்தேகமே, பயமே இல்லாத ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும்னா ஒரே வழிதான். என்ன வழிதான்? புதிய உடன்படிக்கைக்கு மனநிலைக்கு நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை அநேக நேரங்களில நாங்க கேட்கிறோம், நானும் பேசுகிறேன் ஆண்டவரே. ஆனா நாங்க உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இந்த உலக மனநிலையிலே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதை புதிதாக்குறதற்கு ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்க புதிய உடன்படிக்கையின் மனநிலையில் எப்பொழுதும் காணப்பட இன்னும் ஆழமாக இதையே தியானித்து இரவும் பகலும் அதே நினைவோடு அதையே பேசி அதையே சிந்தித்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.